வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விரைவு எதிர்வினை தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை QRSAM அமைப்பின் 3 படைப்பிரிவுகளை வாங்குவதற்காக 36,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அதிமுக்கிய பாதுகாப்பு கொள்முதலை இந்தியா அங்கீகரித்துள்ளது. கடந்த மே மாதம் பாகிஸ்தானுடன் 4 நாள் போரில் ஈடுபட்டதன் விளைவாக இந்தியாவின் குறுகிய தூர வான் பாதுகாப்பு திறன்களில் முக்கியமாக ஆளற்ற விமானங்களின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் திறன்களை வளர்த்துக் கொள்ளும் முடிவு இந்திய பாதுகாப்பு அமைச்சால் எடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் பார்க்கும் போது ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை இந்தியாவுக்கு மேம்பட்ட வான் பாதுகாப்புக்கான ஊக்கியாக மாறியுள்ளது. மே 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதல்களில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது. அத்துடன் தற்போதைய நவீன போரின் வளர்ந்து வரும் மாற்றங்களின் தன்மையை வெளிப்படுத்தியது. மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த மோதலின் போது குஜராத்தில் உள்ள லே முதல் சர்க்ரீக் வரை 36 இடங்களில் இந்திய ராணுவ உள்கட்டமைப்பை குறிவைத்து ஒருங்கிணைந்த தாக்குதல்களில் பாகிஸ்தான் சுமார் 300 முதல் 400 ஆளற்ற விமானங்களை அனுப்பியது. இவற்றில் மேம்பட்ட துருக்கி தயாரிப்பு ஆக்சிகான் சோங்கர் ஆளற்ற விமானங்கள் மற்றும் சீனா வழங்கிய அமைப்புகள் ஆகியவையும் அடங்கும். துருக்கி பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை ஆதரிக்க 350க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் மற்றும் அவற்றை இயக்கும் ஆபரேட்டர்களை வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த மோதலில் ஆளற்ற விமானங்களில் விரிவான பயன்பாடு 2 அணு ஆயுத நாடுகளுக்கு இடையிலான முதலாவது பெரிய ஆளற்ற விமான மையப்படுத்தப்பட்ட போரை குறிக்கின்றது. இந்தியாவின் தற்போதுள்ள பல அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பு S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு, ஆகாஷ் ஏவுகணைகள் மற்றும் பல்வேறு குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட உள்வரும் அச்சுறுத்தல்களில் கிட்டத்தட்ட 99% வெற்றிகரமாக இடைமறித்தன. இருப்பினும் இந்த நடவடிக்கை குறைந்த உயரம், பெரிய அளவு கொண்ட ஆளற்ற விமான தாக்குதல்களை எதிர்கொள்ளும் இந்தியாவின் திறனில் உள்ள சில குறைபாடுகளை வெளிப்படுத்தியது. இதனால் QRSAM போன்ற சிறப்பு பாதுகாப்பு அமைப்புகள் தேவை என்ற முடிவுக்கு வந்தது இந்திய பாதுகாப்பு அமைச்சு. QRSAM அமைப்பில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் மற்றும் திறன்கள் உள்ளன? இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியின் திறன்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கும் QRSAM பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL மற்றும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் BDL ஆகியவற்றின் இணைந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO-வால் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு பாதுகாப்பு தன்னிறைவுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறது. இதன் முக்கிய தொழில்நுட்ப அம்சங்களில் QRSAM அதிகபட்ச செயற்பாட்டு வரம்பை வைத்திருக்கிறது. அதனால் இது 30 கிலோமீட்டர் தொலைவு மற்றும் 10 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள இலக்குகளை இடைமறிக்கும். இந்த அமைப்பு ஒரே நேரத்தில் பல வான் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள முடியும். ஒவ்வொரு ஏவுகணையும் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் உட்பட 6 வெவ்வேறு பொருட்களை குறிவைக்கும் திறன் கொண்டது. அசோக் லேலாண்ட் 8x8 உயர் இயக்க ட்ரக்கில் பொருத்தப்பட்ட QRSAM 360 டிகிரி கவரேஜை வழங்குகிறது மற்றும் தேடல் மற்றும் தடமறுதல் திறன்களுடன் ட்ரக் நகரும் போது கூட இயங்க முடியும். டைனமிக் போர்க்கள சூழல்களில் முன்னகரும் கவச வடிவங்கள் மற்றும் என்ஜின் மயமாக்கப்பட்ட அலகுகளை பாதுகாப்பதற்கு இந்த இயக்கம் மிகவும் முக்கியமானது. QRSAM 2 அதிநவீன ரேடார் அலகுகளை உள்ளடக்கியது. QRSAM 2 அதிநவீன ரேடார் அலகுகளை உள்ளடக்கியது. 120 கிலோமீட்டர் வரம்பில் C பேண்டில் இயங்கும் ஆக்டிவ் அரே பேட்டரி கண்காணிப்பு ரேடார் BSR மற்றும் 80 கிலோமீட்டர் வரம்பில் X பேண்டில் இயங்கும் ஆக்டிவ் அரே பேட்டரி மல்டி ஃபங்க்ஷன் ரேடார் BMFR ஆகியவை இலக்குகளை கண்டறிய உதவுகின்றன. 2 ரேடார்களும் விரிவான 360 டிகிரி கவரேஜை வழங்கும் 4 சுவர் ஆக்டிவ் அரே தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளன. மின்னணு போர் எதிர்ப்பை பொறுத்தவரை QRSAM மின்னணு எதிர் அளவீட்டு திறன்களை வைத்திருக்கிறது மற்றும் நெரிசல் முயற்சிகளுக்கு பாதிப்பை குறைக்க லேசர் பிராக்சிமிட்டி ஃபியூஸை பயன்படுத்துகின்றது. இந்த தொழில்நுட்பம் போட்டியிடும் மின்காந்த சூழல்களின் நம்பகமான செயல்திறனை உறுதி செய்கின்றது. ஒவ்வொரு ஏவுகணையும் 270 கிலோகிராம் எடையும் 4.4 மீட்டர் நீளமும் கொண்டது. மேலும் M4.7 வேகத்தை எட்டும் ஒற்றை நிலைத்தடு ராக்கெட் மோட்டார் மூலம் இயக்கப்படுகிறது. QRSAM வாங்குவதற்கான 36,000 கோடி ரூபாய் ஒப்பந்தம் இந்தியாவின் இதுவரையிலான மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு கொள்முதலை குறிக்கின்றது. 3 படைப்பிரிவுகள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு படைப்பிரிவும் கிட்டத்தட்ட 12,000 கோடி செலவில் உள்ளன. இந்திய ராணுவம் மொத்தம் 11 QRSAM படைப்பிரிவுகளை கோரியுள்ளது. அந்த கோரிக்கை ஒரு பெரிய அளவிலான நவீனமயமாக்கல் முயற்சியின் ஒரு பகுதி. அதற்கு 1.3 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும். QRSAM அமைப்புகள் இந்தியாவின் பாகிஸ்தானுடனான மேற்கு எல்லையிலும் சீனாவுடனான வடக்கு எல்லையிலும் தந்திரோபாய ரீதியாக நிலைநிறுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. மொபைல் கவச அலகுகள் செயல்படும் பகுதிகளில் கவனம் செலுத்தும்.
நகரும் டேங்க் அமைப்புகள் மற்றும் காலாட்படை போர் வாகனங்களுக்கு வான் பாதுகாப்பு கவரேஜ் வழங்கக்கூடிய கியூஆர்சாம் அமைப்பின் திறன் இந்திய எல்லைப் பகுதிகளில் முன்னோக்கி நிலைநிறுத்துவதற்கு மதிப்புமிக்கதாக அமைகின்றது. இந்த கையகப்படுத்தல் இந்தியாவின் தற்போதைய அடுக்கு வான் பாதுகாப்பு கட்டமைப்பை நிறைவு செய்கிறது. இந்தியாவின் தற்போதைய அடுக்கு வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் 380 கிலோமீட்டர் வரம்பு கொண்ட S-400 உட்பட நீண்ட தூர அமைப்புகள், 70 கிலோமீட்டர் வரம்பு கொண்டு பராக் 8 உட்பட நடுத்தர தூர அமைப்புகள் மற்றும் 30 கிலோமீட்டர் வரம்பு கொண்ட ஆகாஷ் உட்பட குறுகிய தூர அமைப்புகள் ஆகியவை அடங்குகின்றன. தந்திரோபாய போர்க்கள சூழ்நிலைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு மிகவும் மொபைல் குறுகிய தூர பாதுகாப்பை வழங்குவதன் மூலம் கியூஆர்சாம் இந்த தற்காப்பு மேட்ரிக்ஸில் ஒரு முக்கியமான இடைவெளியை நிரப்புகின்றது. கியூஆர்சாம் அமைப்பின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்தூரின் போது நிரூபிக்கப்பட்டது. அங்கு அது உள்வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மற்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டது. கியூஆர்சாம் அமைப்பு 3 முதல் 4 ஆண்டுகளில் விரிவான சோதனைகளுக்கு உட்பட்டது. பல்வேறு பகல் மற்றும் இரவு செயல்பாட்டு சூழ்நிலைகளின் கீழ் அதிவேக விமான இலக்குகளுக்கு எதிராக அதன் செயல்திறனை உறுதிப்படுத்தியது. இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானில் ஆளற்ற விமானம் மற்றும் அலைந்து திரியும் வெடிமருந்து தாக்குதல்கள் இந்திய ராணுவம் அல்லது பொதுமக்கள் உள்கட்டமைப்புக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் வெற்றிகரமாக எதிர்கொண்டதை உறுதிப்படுத்தினார். இயக்கவியல் மற்றும் இயக்கவியல் அல்லாத வழிமுறைகளை இணைத்து பல அடுக்கு ஆளற்ற விமான எதிர்ப்பு உக்தி விமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக மே மாதம் நடந்த 4 நாள் போரில் நன்கு நிரூபிக்கப்பட்டது. கியூஆர்சாம் திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி திறன்களில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது என்று கூறும் DRDO, இந்த அமைப்பு தற்போது 90% உள்நாட்டு கூறுகளை உள்ளடக்கியது என்றது. இதை 99% அதிகரிக்க DRDO திட்டமிட்டுள்ளது. இந்த உயர்ந்த அளவிலான உள்நாட்டு மயமாக்கல் இந்தியாவின் பெரிய அளவிலான சுயசார்பு இந்தியா கொள்கையுடன் ஒத்துப்போகின்றது மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு சப்ளையர்களை சார்ந்திருப்பதை குறைக்கின்றது. கியூஆர்சாமின் உற்பத்தி அரசு தனியார் கூட்டு உற்பத்தியாக பல இந்திய நிறுவனங்களை உள்ளடக்கியது. இதில் BEL மற்றும் BDL முதன்மை உற்பத்தியாளர்களாக உள்ளனர். மேலும் லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர் அமைப்பை உருவாக்குகிறது. கியூஆர்சாம் கையகப்படுத்தலை பிராந்திய பாதுகாப்பு, இயக்கவியல் மற்றும் விமான அச்சுறுத்தல்களின் வளர்ந்து வரும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். ஆபரேஷன் சிந்தூரின் போது சீனா வழங்கிய அமைப்புகள் மற்றும் துருக்கி ஆளற்ற விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியது மேம்பட்ட எதிர் நடவடிக்கைகளின் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. கியூஆர்சாம் அமைப்பின் மின்னணு போர் திறன்கள் மற்றும் துல்லியமான இலக்கு ஆகியவை பாகிஸ்தானில் வளர்ந்து வரும் சீன தயாரிப்பு ஆளற்ற விமானங்கள் மற்றும் துருக்கி வழங்கிய ஆளற்ற விமானங்களுக்கு எதிராக குறிப்பாக பயனுள்ளதாக ஆக்குகின்றன. கூடுதலாக சீனாவுடனான வடக்கு எல்லையில் கியூஆர்சாம் குறைந்த உயர அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முக்கியமான குறுகிய தூர கவரேஜை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் S-400 அமைப்புகளை நிறைவு செய்கிறது. கியூஆர்சாம் ஒப்பந்தம் ஒரு ராணுவ கையகப்படுத்தலை விட அதிகமாக பிரதிபலிக்கிறது. இது எல்லை பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு உற்பத்திக்கான இந்தியாவின் வளர்ந்து வரும் அணுகுமுறையை குறைக்கிறது. இந்த அமைப்பின் வெற்றிகரமான பயன்பாடு எதிர்கால பாதுகாப்பு கொள்முதல் முடிவுகளுக்கு பாதை அமைத்து கொடுக்கும். மேலும் நீண்ட தூர தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை பராக் 8 திட்டம் போன்ற திட்டங்களின் கீழ்ப்புற உள்நாட்டு அமைப்புகளின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும். இந்த கையகப்படுத்தல் இந்தியாவின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களுக்கு விரைவாக பதிலடி கொடுக்கும் திறனை நிரூபிக்கின்றது. இது ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து கியூஆர்சாம் அமைப்புக்கான 36,000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு கொடுக்கப்பட்ட விரைவான ஒப்புதலால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கியூஆர்சாம் திட்டம் பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தையும் சர்வதேச மாற்றுகளுடன் போட்டியிடக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த அமைப்புகளை உருவாக்கும் திறனையும் காட்டுகின்றது. இந்தியா தனது ஆயுதப்படைகளை நவீனமயமாக்கும் அதே வேளையில் கியூஆர்சாம் எதிர்கால பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதிரியை குறிக்கிறது. இந்த விரிவான கையகப்படுத்தல் இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறன்களை கணிசமான மேம்படுத்துவதுடன் பாதுகாப்பு உற்பத்தியில் சுயாட்சி அடைவதற்கான பெரிய அளவிலான இலக்கை ஆதரிக்கிறது. அதே வேளையில் வளர்ந்து வரும் விமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மேம்பட்ட ஆயுதங்களை ராணுவத்திற்கு வழங்குகிறது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியும் அதைத் தொடர்ந்து நடந்த கியூஆர்சாம் கொள்முதலும் அதிகரித்து வரும் சவாலான பாதுகாப்பு சூழலில் தொழில்நுட்ப மேன்மையை பராமரிப்பதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை நிரூபிக்கின்றது.